செங்கல்பட்டு மாவட்டம் தேசிய நெடுஞ்சாலையில் சாலையோரம் கொட்டப்படும் கழிவுகளால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சிங்கப்பெருமாள் கோவில் அருகே இரவு நேரங்களில் கொட்டப்படும் கழிவுகளால் சுகாதார சீர்கேடு ஏற்படுகிறது. இந்நிலையில் கழிவுகளை சாலைகளில் கொட்டுவதால் மழைநீர் வடிகால் மூடி சாலைகளில் தண்ணீர் தேங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. கழிவுகளுக்கு அவ்வப்போது தீ வைக்கப்பட்டு எழும் புகையால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகுவதாக கூறுகின்றனர். விடிய ஆட்சியில் சுகாதார சீர்கேடு அதிகம் ஏற்படுவதாகவும் மற்றும் தேசிய நெடுஞ்சாலைகளில் குப்பைகளை கொட்டாமல் தடுக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே மேம்பால பகுதியில் ஜீப் மற்றும் லாரி நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது. குமாரக்குடி பகுதியில் விக்கிரவாண்டி தஞ்சை 4 வழி சாலை பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த சாலையில் போக்குவரத்து தடை செய்யப்பட்ட புதிய மேம்பாலத்தில் வந்த பொலிரோ ஜீப்பும் சாலை பணிகளுக்கு மண் ஏற்றிச் செல்லும் டாரஸ் லாரியும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. விபத்தில் ஜீப்பை ஓட்டி வந்த ஒருவர் உயிரிழந்த நிலையில் மற்றொருவர் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். விடிய அரசின் அலட்சியத்தால் இப்பகுதியில் அடிக்கடி விபத்துக்கள் ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே அதிகாரிகளின் அலட்சியத்தால் எந்த நேரத்திலும் சாய்ந்து விழும் அபாய நிலையில் மின்கம்பங்கள் உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். காவேரிப்பட்டி ஊராட்சி வற்றாம்பாளையம் பகுதிகளில் சாலை ஓரமாக அமைக்கப்பட்ட மின்கம்பங்கள் எந்த நேரத்திலும் சாய்ந்து விழும் அபாய நிலையில் உள்ளது. எனவே கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் விடியாதிமுக அரசின் அதிகாரிகள் உயிர்வலி ஏற்படும் முன் உடனடியாக சாய்ந்து விழும் நிலையில் உள்ள மின்கம்பங்களை சரி செய்ய வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர்.